ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு துக்கத்தை மாற்றுவார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட பாருங்க, ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை மாற்றக்கூடியவர். ஆகவேதான் யோவானின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் என்ன பண்ணுமா? சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே. உண்மையா நான் சொல்றேன், உங்கள் துக்கம் என்ன பண்ணும்? சந்தோஷமாய் மாறும். உலகம் என்ன பண்ணும்? சந்தோஷப்படும். உலகம் என்ன பண்ணும்? நம்ம பார்த்து என்னமா பார்ப்பாங்க. ஆனாலும் சொல்றாரு, நீங்க துக்கப்படுவீங்க, ஆனாலும் உங்க துக்கம் என்ன பண்ணுமா? சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், அநேக குடும்ப சூழ்நிலைகளை கண்டு நம்ம அநேக நேரத்தில் துக்கத்தை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம்? துக்கம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கு. இந்த துக்கம் என்ன பண்ண மாட்டேங்குது, மாறி தெரியவே இல்லை. ஆகவே தான் சொல்றாரு, உலகமும் என்ன பண்ணுமா? சந்தோஷப்படும். நீங்க என்ன பண்ணுவீங்க? துக்கப்படுவீங்க, ஆனாலும் உங்கள் துக்கம் எப்படி இருக்குமா? சந்தோஷமாய் மாறும் என்று சொல்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட வருத்தங்களோடு பாரங்களோடு இருக்கிறவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க? என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. அப்ப யார் ஒருத்தர் தேவ சமூகத்துல போயிட்டு தேவனை பற்றி கொண்டு அவரை சார்ந்து கொண்டு அவருடைய வழியில நடக்கிறாங்களோ அவர்களை பார்த்தா சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாருங்க, துக்கம் இல்லாம இருக்கும்னு சொல்லல, துக்கம் இருக்கும் தான். உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, உலகத்துல உபத்திரவம் இருக்கு, உலகத்துல துக்கம் இருக்கு, உலகத்துல பாடுகள் இருக்கு, உலகத்துல நிந்தைகள் இருக்கு, அவமானங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கதான் செய்து. ஆனாலும் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்ற வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? அவரிடத்துல வரணும். ஹல்லேலூயா. அவரிடத்துல வந்தா அவர் நம்முடைய துக்கத்தை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான துக்கத்தை நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு வியாதியின் படுக்கையில படுத்த படுக்கையா இருக்கிறீங்களா? இன்றைக்கு அநேக நேரத்துல கடன் பிரச்சனை நிமித்தமா இன்றைக்கு வேதனையோடு கூட வாழ்வதா சாவதா என்று தெரியாத நிலைமையில காணப்படுறீங்களா? ஒருவேளை குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் துக்கத்தோடு இன்னைக்கு எப்படிங்க இந்த வாழ்க்கை வாழ்றதுனால முடியலன்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் துக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? உங்கள் துக்கத்தை கர்த்தர் சொல்றாரு, சந்தோஷமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க. தேவன் சொல்றாரு, நீங்க என்கிட்ட வாங்க, நான் உன் துக்கத்தை மாற்றுவேன். ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துல வருவேன். ஆகவே ஆண்டவர் பாருங்கள், திக்கற்றவர்களாக உங்களை விட மாட்டாரா? உங்களிடத்துல வரக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் பாருங்க, 12 வருடமாய் ஒரு மகள் என்ன பண்றாங்க? வியாதியோடு கூட இருக்கிறாங்க. இந்த வியாதியின் மத்தியில பாருங்க, 12 வருஷமா எத்தனையோ டாக்டர்களை பார்த்துட்டாங்க. உதிரப்போக்கு என்ன பண்ணல, மாறவே மாறல. ஒரு துக்கம் இந்த மகளுடைய வாழ்க்கையில. இந்த மாசமாச்சு என் வாழ்க்கையில அற்புதம் நடக்காதா? ஒவ்வொரு மாதமும் கடந்து போகும் பொழுதெல்லாம் அந்த மகளுக்கு ஒவ்வொரு ஏக்கம் இருந்திருக்கும். இந்த நாற்றம் எடுத்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்காதா என்று சொல்லி அந்த மகள் துக்கத்தோடு கூட இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் பாருங்க, ஏசா வழியா வரான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் என் வியாதி மாறும் என்று சொல்லி அந்த மகள் என்ன பண்ணாங்க? ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட அந்த வஸ்திரத்தை தொட்டாங்க. தொட்ட மாத்திரத்துல அந்த மகளுடைய உதிரப்போக்கு நின்று போனது. ஹல்லேலூயா. 12 வருஷமா துக்கங்க, 12 வருஷமா நாற்றம் எடுத்த வாழ்க்கைங்க, 12 வருஷமா அந்த மகள் எந்த இடத்துக்கும் போக முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த மகள் எப்பொழுது இயேசுவை நோக்கி பார்த்தார்களோ, எப்பொழுது இயேசுவை விசுவாசித்தார்களோ, அப்பொழுது அந்த மகளுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய துக்கம் மாறணுமா? நீங்க ஆண்டவரை தேடி வாங்க, அவருடைய சமூகத்துக்கு வாங்க, அவரை தேடுங்க, அவரை நோக்கி பாருங்க.
அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர்கள் முகங்கள் என்ன பண்ணல, வெட்கமடையல. அப்ப பாருங்க, நோக்கி பார்த்தால் நம்ம முகங்களை தேவன் பிரகாசிக்க செய்வார். நம்முடைய முகங்களை தேவன் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட உங்கள் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவாராம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய அந்த பலனத்தை கர்த்தர் மாற்றி போட்டது போல இன்றைக்கு கூட நீங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனையோடு கூட காணப்படுறீங்களா? உங்களுடைய துக்கத்தை கூட, உங்களுடைய உதிரப்போக்கை கூட கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் பாருங்க, ராகேலுக்கு பிள்ளை இல்லை, அவங்க வேதனையோடு கூட இருக்கிறாங்க. ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லி, அவங்களுடைய சகோதரிக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி அந்த மகள் துக்கத்தோடு கூட காணப்படுறாங்க. அப்பதான் பாருங்க, ஆண்டவர் நோக்கி பார்க்குறாங்க. ஆண்டவர் என்ன பண்றனா, ராகேலை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. பாருங்க, நினைத்தருளி அந்த மகளுக்கு ஒரு மகனை கொடுக்கிறார். அவன் பேர் தான் யோசேப்பு. ஹல்லேலூயா. என் துக்கத்தை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, குழந்தை இல்லாம இன்றைக்கு எத்தனையோ பேர் வேதனையோடு எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, எவ்வளோ செக் பண்ணுறாங்க, ஆனாலும் என்ன பண்ணல, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட துக்கத்தில் இருக்கிறவங்களே பார்த்தான்னு சொல்கிறாரு, உங்கள் துக்கத்தை நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யாரெல்லாம் இந்த இயேசுவினுடைய சமூகத்தில் வராங்களோ அவங்களுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். ராகேல் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. அதே போல் பாருங்கள், வேதாகமத்தில் அன்னாள் என்ற சகோதரி என்ன பண்ணாங்க, தேவ சமூகத்துக்கு போயிட்டு மனம் கசந்து அழுது தன்னுடைய இதயத்தெல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றி, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளை உமக்கே கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்து கொண்டு தன்னுடைய துக்கத்தெல்லாம் தேவ சமூகத்துல வைத்தாங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர்களுடைய துக்கங்களை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் துக்கத்தையும் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க என்ன விதமான பிரச்சனையோடு இருங்க, அதை நீங்க கவலைப்படாதீங்க. தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அன்றைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படிதான் துக்கத்தோடு இருந்தாங்க. அவருடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ராகேல் துக்கத்தோடு கூட இருந்தாங்க. அந்த மகளுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு நீங்கள் எந்த விதத்தில் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, என்ன காரியங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போய் காணப்படுறீங்க, அந்த சோர்வுகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தாவீது சொல்றாரு, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக என்ன பண்ணீங்க, மாற பண்ணினீங்க. இப்ப பாருங்க, தாவீதுக்கு சும்மா இல்லைங்க, பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல நிந்தைகள், அவமானங்கள், அதன் மத்தியில பாருங்க சொல்றாரு, என் புலம்பலை நீங்க ஆனந்த களிப்புல என்ன பண்ணீங்க, மாற பண்ணினீங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தாவீது ஒவ்வொரு நேரமும் தேவனை முன்ன வைக்கக்கூடியவர். ஆகவே தான் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், அவர் என் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி, இப்படியாக தாவீது ஒவ்வொரு நேரமும் தேவனை என்ன பண்ணாரு, முன்ன வைக்கக்கூடியவர். ஒவ்வொரு நேரமும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். அவர் வாழ்க்கையில எத்தனை விதமான துக்கங்கள் வந்தாலும் அந்த துக்கத்தின் நடுவில் என்ன பண்றாருன்னா, கர்த்தரை நோக்கி பார்க்கிறாரு. ஆகவேதான் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீங்கன்னு சொல்லிட்டு தைரியமாய் சொல்லி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில துக்கங்கள் வருதா, பிரச்சனைகள் வருதா, நிந்தைகளோடு இருக்கிறீங்களா, அவமானங்களோடு இருக்கிறீங்களா, என்ன காரியத்துல நீங்கள் குறைப்பட்டு காணப்படுறீங்களோ அந்த காரியத்துல உங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ என்று சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யார் ஒருத்தர் தேவனை விசுவாசிக்கிறீங்களோ நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்காதீங்க, எனக்கு யாரோட சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் சொல்றாரு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த
பயன்படுத்துவாய். அப்ப எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு ஆபத்து வருதோ, அப்பெல்லாம் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. நீங்க அப்ப நோக்கி கூப்பிடுவீங்கன்னு சொன்னா அவர் கட்டாயம் உங்கள் துக்கத்தை என்ன பண்ணுவாராம், மாற்றுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்ல ஒருவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். நீங்க எங்க தேற்றப்படுவீங்க? எருசலேமில. அப்ப யார் ஒருத்தர் தேவ ஆலயத்துக்குள்ள வந்து ஆண்டரை நோக்கி பாக்குறீங்களோ உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். எத்தனையோ பேர் பாருங்க, ஆலயத்துக்குள்ள துக்கத்தோடு தாங்க வருவாங்க, துக்கத்தோடு வருவாங்க, வெளியே கடந்து போகும்போது மகிழ்ச்சியோடு கடந்து போவாங்க. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் துக்கத்தை மாற்றுகிற ஒரு தெய்வம் ஆலயத்துல இருக்கிறார். துக்கத்தை மாற்றுகிற ஒரு தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. அந்த இயேசுவை யாரெல்லாம் உண்மையா நீங்க பற்றி கொள்றீங்களோ உங்கள் துக்கங்களை தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு ராகேல் அன்னாள் துக்கத்தோடு கூட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வேதனையோடு இருந்தாங்க. அவர்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, எவீரு பாருங்க, தன்னுடைய மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் கிட்ட போறாங்க, ஆண்டவரே என் மகள் என்ன பண்றாங்க, மரண அவஸ்தையில இருக்கிறாங்க, ஒரு விசையாய் மனமிறங்கும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நான் வந்து என்ன பண்ணுவேன், உன் மகளை சுகமாக்குவேன் என்று சொல்றாரு. இப்ப பாருங்க, கடந்து போறதுக்குள்ளாக அந்த மகள் மரித்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேலைக்காரன் வந்து சொல்றான். இவருடைய வாழ்க்கையில பெரிய துக்கம், ஐயோ என் மகள் மரிச்சு போயிட்டாங்களே என்று சொல்லி. ஆனால் பாருங்க, ஆண்டவர் போனாரு, அந்த செத்து போன மகளை தேவன் ஜீவனோடு கூட எழுப்பினார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, தேவன் நம்முடைய துக்கங்களை மாற்றுகிறவர். நம்ம எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அப்ப பாருங்க, தேவனால எல்லாம் கூடுங்க. மரணத்தையே ஜெயித்தாருன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில காணப்படுற பிரச்சனைகள்லாம் அவருக்கு ஒரு பெருசே இல்லைங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை ஒரு இமைப்பொழுதுல, ஒரு நொடி பொழுதுல இயேசுவால மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆகவே தான் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள், என்னிடத்துல என்ன பண்ணுங்க, விசுவாசமா இருங்கள் என்று சொல்றார். அப்ப நீங்க விசுவாசமா இருப்பீங்கன்னு சொன்னா உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். தேவ பிள்ளைகளை எப்பேற்பட்ட துக்கமா இருந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்துக்குள்ள வாங்க, அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தால் நிச்சயமாக உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய அந்த துக்கத்தை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. எவருடைய மகள் மரித்து போன மகளை ஜீவனோடு கூட எழுப்பினார். ஆகாருடைய வாழ்க்கையில மலட்டுத்தன்மையை கர்த்தர் மாற்றி போட்டாரு. அண்ணாளுடைய மலட்டுத்தன்மையை கர்த்தர் மாற்றி போட்டாரு. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான மலட்டு வாழ்க்கை கூட கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட தேவன் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அழுது புலங்குவீர்கள், உலகமோ சந்தோஷப்படுமா, ஆனாலும் உங்கள் துக்கம் என்ன பண்ணும், சந்தோஷமாய் மாறும் என்று சொல்றாரு. இன்றைக்கு உங்கள் துக்கத்தை மாற்றுகிற ஒரு இயேசு இன்றைக்கு உங்கள் அருகாமையில் இருக்கிறார். நீங்கள் தான் அவரை விசுவாசித்து ஆண்டவரே என் துக்கத்தை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தேவ சமூகத்துல விண்ணப்பத்தை வைப்பீர்கள் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக உங்கள் துக்கங்களை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் வியாதியும் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. உங்கள் சோறுகள் நேரத்துல தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்க. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, என்னோடு கூட இணைந்து உங்களுடைய துக்கம் எதுவாக இருந்தாலும் அதை தேவனிடத்தில் அறிக்கையிடுங்கள். அவர் நிச்சயமாக இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் துக்கத்தை மாற்றி உங்களை தேவன் சமாதானமாய் வைப்பார். நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். நாளில் கூட ஆண்டவரே, யாரெல்லாம் துக்கத்தோடு கண்ணீரோடு கூட இருக்கிறாங்களோப்பா, அன்றைக்கு தாவீதுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ண தேவன் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில துக்கத்தை எல்லாம் ஆண்டவரே ஆனந்த களிப்பாய் மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தனை சாட்சியாய் நிறுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க தயவுள்ள கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.